ஒரு காட்டிலே ஒரு முனிவர் ஆசிரமம் அமைத்து கடுமையான தவம் புரிந்து எப்போதுமே ஆழ்ந்த தியானத்திலே இருப்பவர். அவர் அப்படி ஆழ்ந்த தியானத்திலே இருந்தபோது ஒரு நாள் அவரது ஞான திருஷ்டியிலே தன்னுடைய சீடரான ஒருவர் இன்னும் 5 நாட்களில் இறக்கப் போவதாகவும் ஒரு செய்தியை அறிகின்றான். இதனை உணர்ந்து கண் விழித்து பார்த்தபோது அந்த சீடனை அழைத்து, நீ 5 நாட்கள் உனக்கு விடுமுறை கொடுக்கிறேன், நீ உன்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று அங்கே 5 நாட்கள் அவர்களோடு தங்கியிருந்து விட்டு 5வது நாள் இரவு வந்துவிடவும் என்று சொல்லி அனுப்புகிறார். அவரும் அப்படியே புறப்பட்டு போகும்போது வழியிலே ஒரு நீர்த்தொட்டியும் அதன் அருகாமலே எறும்பு புத்தியும் இருப்பதை பார்க்கிறார். நீர்த்தொட்டிலிருந்து நீர் கசிந்து கொண்டு ஓட்டை வழியாக நீர் கசிந்து கொண்டு இந்த எறும்பு புத்தி அழிக்கும் அபாயத்தை உணர்கின்றான். எனவே தன்னுடைய சட்டையை கழற்றி அந்த ஓட்டையை அடைத்து அந்த நீரில் ஏற்படுகின்ற அபாயத்திலிருந்து அந்த எறும்பு புற்றினையும் எறும்புகளையும் காப்பாற்றிவிட்டு வீட்டிற்கு செல்கின்றார். 5 நாள் கழித்து விட்டது. முனிவர் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் 6வது நாள் காலையிலே முனிவர் ஆசிரமத்துக்கு வருகிறார் அந்த சீடர். அவரை இப்போ உயிரோடு பார்த்த உடனே முனிவருக்கு ஏக ஆச்சரியம். நடந்தது என்ன என்பதை கேட்டு அறிந்து கொண்டு அவர் செய்த நல்ல காரியம் 1000 எறும்புகளை காப்பாற்றியதன் மூலமாக ஆண்டவன் அவருடைய ஆயுளை நீட்டித்து கொடுத்திருக்கிறான் என்பதை அறிந்து மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஆம் நண்பர்களே, இதுதான் கர்மா என்பது. நாம் செய்யும் நல்லதும் கெட்டதும் நமக்கே பல மடங்காக வந்து சேரும் என்பதில் கர்மா. இதனை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும்.